என் பேர் வந்து வள்ளிக்கண்ணன். ஆமாம், நான் ரொம்ப வருஷமாக அங்கே திருநெல்வேலியில் தான் அல்வா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு 5 மணிக்கு நாகர்கோவில் தாம்பரம் அந்தோதயா வண்டி டெய்லி உண்டு. அந்த வண்டியில் ஒரு ஃபேமிலி வந்து அல்வா வாங்கினாங்க, ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு இந்த ஜிபே பண்ணணும் அப்படின்னாங்க. நாங்களுமே இந்த ஸ்கேனர் எல்லாருமே வச்சுருப்போம். இந்த இருக்குல்ல இதில் வந்து 100 போட்டு விட்டுருங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு 100 ஏறிட்டு நானும் பார்த்தேன் ஒரு 2 செகண்டில். அதுக்கப்புறம் அந்த பெட்டிக்குள்ளேயே நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரும்போது இன்னும் 2 பாக்கெட் வேணும், அதே நம்பரில் போட்டுருந்தேன் அப்படின்னாங்க. சரி போட்டு விட்ருங்க அப்படின்ட்டு நானும் போயிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, வண்டி 5 நிமிஷம் தான் நிற்கும் திருநெல்வேலியில். அதே மாதிரி எல்லா பெட்டியும் பார்க்கணுன்ட்டு நாங்கள் அவசரமாக பார்த்துக்கிட்டு இருப்போம் வியாபாரம். அந்த டயத்தில் சரி யாரையும் மனிதன் எல்லாருமே நம்பிக்கையை ஏற்றி விட்ருவாங்க காசு அப்படின்ட்டு தான் போவோம். ஆனால் சில பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, பணம் ஏற்றி விடுறதில்ல. அல்வாவுக்கு மட்டும் இல்லை, அந்த டிஃபன் வியாபாரம் பார்க்குறவங்க, கடலை மிட்டாய் வியாபாரம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி நிறைய ஆயிருக்கு தான். அந்த 200 ரூபாய்க்காண்டி தான் நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுற வண்டியில் ஏறி இறங்கி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு யாரும் அப்படி பண்ணாதீங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் ஏற்றி விட்டுங்க நம்பிக்கையில் தான் இருக்கோம். போயிடுறோம் அடுத்த வியாபாரம் பார்க்க. அதனால் இனிமேலாவது கொஞ்சம் அப்படி ஜிபே ஃபோன்பேயில் ஏற்றி விட்றவங்க நம்பிக்கையாக ஏற்றி விட்ருங்க. ஆமாம், அவ்வளோதான், வேறு என்ன சொல்லணும்னு தெரியல.